இது ஒரு பிஒய்க்யூ. மாநில தகவல் ஆணையம் அதை பற்றி ஒரு தவறானதை கேட்குறாங்க. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு தலைமை ஆணையர் அப்புறம் 5க்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது தப்பு. 10க்கு மிகாமல் தகவல் ஆணையரும் இருக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனம் தகுதியுடையோர் அல்ல. கரெக்டு தான். ஆனால் ஒரு தகவல் ஆணையர் இருக்கார்ல, அவர் ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்படலாம். ஆனால் 2 பதவிக்கும் சேர்த்து 3 வருஷத்துக்கு மிகாமல் பதவி இருக்க வேண்டும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட், மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழு இருக்குல்ல, அதில் மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அந்த பரிந்துரைக்கும் குழுவில் யார் இருப்பாங்கன்னா, முதலமைச்சர் இருப்பார். அப்புறம் முதலமைச்சர் செலக்ட் பண்ணுற ஒரு மாநில அமைச்சர் இருப்பார். 3ஆவதாக சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஸோ இதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வரமாட்டார். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் C 1 and 4. அது ரெண்டும் தப்பு. இந்த மாநில தகவல் ஆணையம் இருக்குல்ல, இது தகவல் உரிமை சட்டம் 2005 பிரிவு 15 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு சட்டப்பூர்வமானது, ஆனால் அரசியலமைப்பு சாராத ஆணையம். இது எப்போ தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அக்டோபர் 7, 2005. அந்த தகவல் வாரம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுவாங்க. அது எப்போனா அக்டோபர் 7லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாநில தகவல் ஆணையர்களாக இருக்காங்களே, இவங்களோட ராஜினாமா யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா, ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம் இல்லைனா 65 வயசு. இதில் எது முன்னாடி வருதோ அது. இவங்களோட சம்பளம் எவ்வளோனா 2.5